தேவிதார் குழு. மத்திய அரசு வந்து 2015ல் ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க. அந்த திட்டத்தின்படி நாடு முழுவதும் 100 நகரங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டு ஸ்மார்ட் சிட்டிகளாக மாற்றப்படும் அப்படின்ட்டு அறிவிக்காங்க. இதோட முதல் கட்டமா தமிழ்நாட்டில சென்னை, கோவை, மதுரை, தஞ்சாவூர், சேலம், வேலூர், தூத்துக்குடி உள்ளிட்ட 11 நகரங்கள் வந்து தேர்வு செய்யப்படுது. இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கான செலவுகள் எல்லாமே மத்திய அரசு வந்து 50%, மாநில அரசு 50% பகிர்ந்து கொண்டு தான் அந்த திட்டத்த வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதனிடையே 2021ல் பெய்த கனமழையோட காரணமாக சென்னை தியாகராய நகர்ல வந்து மழைநீர் தேங்குது. அதுக்கு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து சரிவக வடிவமைக்காதது தான் காரணம் அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுது. ஸோ இந்த திட்ட முறைகேட பத்தி விசாரணை செய்வதற்காக ஒரு நபர் ஆணையம் வந்து அமைக்கப்படும் அப்படின்ட்டு 2022 ஜனவரி 6ல வந்து சட்டப்பேரவையில வந்து முதல்வர் வந்து அறிவிக்கிறாரு. அதன்படி 2022 மார்ச் மாதம் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பிடபிள்யூசி டேவிதார் இவரோட தலைமையில ஒரு குழு வந்து தலைமை செயலாளர் வந்து அரசாணை பிறப்பிக்கிறாரு. டேவிதார் தலைமையில ஒரு குழு அமைச்சு தலைமை செயலாளர் வந்து அரசாணை பிறப்பிக்கிறாரு. இந்த குழு வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகள்லாம் பெரும்பான்மை மக்களோட விருப்பப்படி தான் நடக்குதா? அந்த திட்டத்துக்கு மத்திய, மாநில அரசுகள் ஒதுக்கிய நிதி உதவி வந்து கரெக்ட்டா பயன்படுத்துறாங்களா? அப்படின்ட்டெல்லாம் இந்த குழு வந்து விசாரிக்கிறாங்க. பணிகளோட தரத்த வந்து உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டதா? அப்படின்ட்டு இந்த குழு வந்து விசாரணை செஞ்சாங்க. இந்த குழு 200 பக்க அறிக்கைய வந்து ஆ 2022 ஆகஸ்ட் 20ல முதல்வர்கிட்ட வழங்கினாங்க.